ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நல்ல சமாரியன் கதையை தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நல்ல சமாரியன் கதையை சொன்னார். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு ஆலிவன், ஒரு பணக்கார வாலிபன் வந்து இயேசுனிடத்தை கேட்குறான், நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு அப்போதான் ஒரு காரியத்தை சொல்கிறார். வேதத்தில் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அப்போ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், கரெக்டாக சொன்னாப்பா, நிதானமாய் சொன்னாய், அப்படியே செய் பிழைப்பா என்று சொல்கிறார். அவன் தன்னை நீதிமான் என்று காட்டுவதற்காக எனக்கு பிறன் யார், என்னை போல யார் உண்டுன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகும் பொழுது அவனை கள்ளர் கையில் அவன் அகப்பட்டுட்டான். அவனை அந்த கள்ளர்கள் அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்போ தற்செயலாக ஒரு ஆசாரியன் வந்தான். அவனும் பார்த்துட்டு விலகி போயிட்டான். ஒரு லேவியன் வந்தான். அவனும் பார்த்துட்டு விலகி போயிட்டான். எனக்கு எந்த பொறுப்பு கிடையாது, நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்தான், அப்படியே கண்டுட்டு காணாமல் போகிற மாதிரி போயிட்டான். ஆனால் ஒரு சமாரியன் பிரயாணமாக வந்தான். அவனை கண்டு மனதுருகி அவன் மேலே என்ன செய்தான், மனதுருகி அவன் கிட்ட வந்து அவன் காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னுடைய வாகனத்தை மேலே போட்டுக்கிட்டு அன்னை சத்திரத்தில் கொண்டு போய், சத்திரன்னா அந்த காலத்தில் இருக்கிற ஒரு மடம், அங்கே வந்து வைத்தியர் இருப்பாங்க, அங்கே உடம்பு சரியில்லாத படுத்திருப்பாங்க. அங்கே அந்த மடத்தில் இருக்கிற காவலாளிகிட்ட சேர்த்து அந்த காவலாளிகிட்ட புருவாயம் கொடுத்து, நீ பார்த்துக்கோ, இன்னும் செலவழிச்சேன்னா உனக்கு நான் வந்து தருகிறேன், இவனை எப்படியாவது காப்பாற்றன்னு சொல்லி அவனை என்ன செய்யலாம், சேர்த்துட்டு நல்ல காரியம் செஞ்சுட்டு போகிறான். அப்போ இயேசு கேட்குறா, இந்த 3 பேரில் யார் பெஸ்ட்டு, நல்லவன் என்று கேட்குறான். உடனே அந்த ஐஸ்வர்ய வாலிபன் சொல்கிறான், அவனுக்கு உதவி செய்த நல்ல சமாரியனே அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அப்படியே நீயும் போய் செய் என்று சொல்லுகிறார். செய்து கொண்டே இரு, நல்ல கிரிகளை செய்து கொண்டே இரு. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நம்ம சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும். பேதுரு புஸ்தகத்திலும் சொல்கிறார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நேசிக்கிறவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகி கபடத்துக்கு தன் ஆபையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம செய்யும்போது சமாதானத்தை தேடி நற்காரியங்களை செய்வார்கள், நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கூட இந்த ஆண்டவராக இயேசு பின்பற்றி நாம் நன்மை செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம், மகிமையை தேடுவோம், கனத்தை தேடுவோம். அப்பொழுது வெளியேறப்பெற்ற ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் நல்ல சமாரியனை போல நாமும் பிறருக்கு நன்மை செய்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஒரு வாழ்வில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.